நண்பர்களே, நம்ம ஃபேமிலியில் உள்ள சாப்பாடை பார்க்க போகிறோம். என்னென்ன சாப்பாடுலாம் வச்சுருக்காங்க? மாமரத்தை பாருங்க, மாங்காய் நிறைய கிடக்கு. என்ன சாப்பாடு வச்சிருக்கிய தாத்தா? கஞ்சி, தேங்காய் துவையல். தேங்காய் துவையல் இந்த இருக்கு, செமையாக இருக்குமே திங்கைக்கு. நீ என்னென்ன வச்சிருக்கா? கஞ்சி ஊறுகாய். கஞ்சி ஊறுகாய். இது என்ன ஊறுகானே? நார்த்தங்காய் ஊறுகாய். அடுத்த உள்ளே இருக்காங்க பாருங்க, வாங்க பார்ப்போம், வரிசையாக பார்ப்போம். நம்ம தாத்தா எல்லாம் ஃபேமிலியாக இருக்கு. நீ என்னென்ன வச்சிருக்கா சாப்பாடு? உளுந்தங்கஞ்சி ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய். உளுந்தங்கஞ்சி உளுந்தங்கஞ்சி காட்டு. உளுந்து போட்டு வச்சிருக்கானே. ஊறுகாய் என்ன ஊறுகாய்? நார்த்தங்காய். இது என்னென்ன போட்டு? இது அது என்ன? வாழைக்காய் துவரம். நீ என்ன சாப்பாடு வச்சிருக்கா? நான் கஞ்சி தயிர் இருக்குன்னா தயிர் அந்த அடி, அப்புறம் மாங்காய் ஊறுகாய். இந்த அண்ணன் தந்த வாழைக்காய் துவரம். சாப்பாடு ஜம்மு வச்சிருக்காங்க, வாழைக்காய் துவரம். தாத்தா நீங்க என்ன சாப்பாடு தாத்தா? சுடுதோறு, அப்புறம் பருப்பு குழம்பு. இந்த வாழைக்காய் தவிர நான் இப்பதான் முத சாப்பிடுதான் பாத்துக்க. அப்படி ஒரு டேஸ்ட். நீங்களும் சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும் எப்படி வைக்கணும்ட்டு. அந்த அண்ணன்ட்டையும் கேட்டுக்க கொஞ்சம். எப்படி வைக்கணும்? குருவ நறுக்கணும். அவிச்சு தண்ணி வச்சுட்டு மசாலா போட்டு சிக்கன் மசாலா கூட அதை போட்டு வேற தாளிச்சு எடுக்கணும். சரி நான் சொல்லிட்டாங்க. டேஸ்ட் சரியான டேஸ்ட். அது சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். அவ்வளவு டேஸ்ட். சரி பாப்போம். நீ ஏதோ ஒரு தொழில் சொன்னாலே, ஏதோ உங்க வீட்டுல காலையில அம்மி அரைக்கணும், மிளகா அரைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தால. அம்மி அரைப்பு தொழிலும் நல்லா இருக்கும், பிரண்ட தொழிலும் நல்லா இருக்கும். பிரண்ட தொழில் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வச்சிருந்த சூப்பரா இருந்து. உங்க வீட்டுல மிக்சிலாம் உண்டானே? என்னது அம்மி அரைப்புனா? அம்மி பிடிச்சா அரைக்கணும் மசாலா. அது எப்படி புரியல எனக்கு. காலையில மிக்சி கிர்ன்னு இருக்கும். உடைச்சவும் மிக்சியே கிடையாது. அம்மி அரைப்பு தான். அது கறி சாப்பிட்டாலே பயங்கர டேஸ்டா இருக்கும். எப்போதுமே அம்மி அரைப்பு தான். எப்போதும் அம்மி அரைப்பு தான். அவ வீட்டுல இருக்காரு பாவம். தேங்காய் வத்தெல்லாம் அரைக்க ரொம்ப கஷ்டமா இருக்குமே, அதெல்லாம் அம்மியில அரைச்சிடலாமா? அதை இழுத்து அரைக்கணும். அதான் டேலண்ட். அதான் கிராமத்துப்புற ஆளுகளுக்கு டேலண்ட். சரி, ஏன்னு பாப்போம். பாய்.